அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன புளிச்சக்கீரை கடையல்லாம் ஒரு ரெசிபியான்னு கேட்காதீங்க. இப்போ இருக்கிற சர்வே படி நம்ம பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் கீரையே அதிகமாக பயன்படுத்துறதில்ல அப்படின்னு தான் வந்திருக்குது. அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னாடிலாம் வயல் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. 2 கீரை 5 கீரைன்னு இந்த மாதிரி தானாகவே முளைச்சி வந்திருக்கிற கீரை வகைகள் பறிச்சுட்டு வாரத்தில் 2 முறையாவது கீரை சமைப்பாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை அடை கேழ்வரகில் போட்டு செய்வாங்க. முருங்கைக்கீரை கூட்டு, சாம்பார் இப்படியெல்லாம் செய்வாங்க. இப்போ என்னமோ தெரியல, சமீப காலமாக கீரை காய்கறிகள் சத்தான உணவுகள் சாப்பிட்றதே இல்லை பெரும்பாலும் பெண்கள் கிராமப்புறத்தில். அதனால தான் நம்ம கீரைகள் உள்ள இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும் அதை எப்படி சாப்பிட வேண்டியதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம பார்க்கலான் இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம வீட்டிலே விளைஞ்சிருக்கிற சில கீரை வகைகள், அதாவது இது சிகப்பு தண்டுக்கீரை, முன்னாடி பார்த்தது சாம்பார் கீரை. இங்கே பாருங்கள், குத்து பசலைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம சாம்பார் வைக்கலாம். மணத்தக்காளி கீரை தானாகவே முளைச்சிருக்கும். மணத்தக்காளி கீரை இந்த மழை நாட்களில் நம்ம வீட்டில் விளைஞ்ச புளிச்சக்கீரை தான். நீங்கள் கடையில் வாங்கினாலுமே விலை குறைவாக இருக்கக்கூடிய புளிச்சக்கீரை தான். புளிச்சக்கீரை குறைவாக தான் இருக்குது. இது தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை மாதிரி ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. அடையில் கூட போட்டு சாப்பிடலாம். இது ப்ரெஷர் கீரைன்னு கூட சொல்லுவாங்க சில இடங்கள். அதாவது இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு கீரை. நம்ம வீட்டிலேயே குறைஞ்சது ஒரு 10 வகையான கீரை இருக்குது. இப்போ வாங்க புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, அதாவது கீரை ஏன் சமைக்கலன்னு பார்த்தோம்னா, அதை கீரையை சுத்தம் பண்ணி அதை கழுவி சமைக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் வேலைகளுக்கு பெரும்பாலான பெண்கள் போகிறதுனால கீரை சமைக்கிறத விட்டுடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த புளிச்சக்கீரை நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. புளிச்சக்கீரையை முன்னாடியே நீங்கள் ஆஞ்சி வச்சிட்டிங்கன்னா, பறித்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு சட்டியில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் கீரையை போய் நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. இந்த மழை நாட்களில் கம்பளி பூச்சி இல்லை பச்சை புழுக்கள்லாம் அதில் இருக்கும். ஒரு 4-5 தடவை கழுவுனா தான் நமக்கு அந்த புழுக்களோ மண்ணோ இல்லாமல் இருக்கும். கழுவினதுக்கப்புறம் அப்படியே இந்த கீரையை அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். கீரை இன்னும் வேகலை, இன்னும் நல்லா குழஞ்சி வரணும். அதனால் கீரை எப்படி வேக போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு நேரம் இல்லைன்னா குக்கரில் கூட வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த தண்ணியை உபயோகிக்க போகிறதில்ல. தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம கடைவோம். இது ஒரு புளிப்பு சுவை உள்ளது, பித்தம் அதிகமாக இருக்கிறது. அதனால் இதுவுமே முருங்கைக்கீரையுமே கூட நம்ம தண்ணியில் அப்படி வேக வச்சு வடிச்சிட்டு செஞ்சால் தான் நல்லது. பித்தம்ங்கிறது உடல் சூடு, அந்த உடல் சூடு அதிகமாக கொடுக்கும் இந்த புளிச்சக்கீரை முருங்கைக்கீரை போன்றதெல்லாம். அதே சமயத்தில் இது போல் தண்ணியில் வடிச்சிட்டு நம்ம செய்யும் பொழுது, அளவாக எடுத்துக்கும் பொழுது இது பித்தத்தை குறைக்கவும் செய்யும், சூட்டையும் குறைக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பெரியதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடுறது தக்காளி போட்டு அது மாதிரி செய்கிறதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையாக ஒரு பக்கம் நீங்கள் சுடுதண்ணியை போட்டு கீரையை வேக போட்டுருங்க அலசி. இன்னொரு பக்கம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. தாளிச்சு விட்டு கடைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 2-3 நாள் கூட இதை நல்லா வச்சுக்கலாம். புளிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது. உங்களுக்கு வேறு எதுவும் மெத்தடில் செய்ய தெரியும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் எப்போவும் இந்த மெத்தடில் தான் செய்கிறோம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் அதில் தண்ணி இருக்கணும். கடையிறப்ப கொஞ்சம் நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி வச்சுட்டு, அதே சட்டி, இப்போ இந்த சட்டி பாருங்கள், அதில் அந்த கட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல, கீரை கடையிறதுக்காகவே உள்ள சட்டி. மண் சட்டி கடைகளில் இது போல் கேட்டிங்கன்னா கீரை கடையிற சட்டின்னு கொடுப்பாங்க, கொத்து போட்டது. முன்னாடிலாம் கல் சட்டின்னு ஒன்று வரும். இப்போ அந்த கல் சட்டிலாம் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த சட்டி நமக்கு ஈஸியாக அந்த மசிக்கும் போது கீரை நல்லா மசிஞ்சு வரும். இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெயும் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா விட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லது. நான் சொன்னேன் புளிச்சக்கீரை சூடுன்னு. இந்த நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெயும் அந்த சூடை சமன்படுத்துறதுக்கு உதவும். அதில் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து அந்த கீரைக்குள்ளேயே கொட்டி கடைஞ்சி வச்சிடணும். அவ்வளோதான். சமையல் ரொம்ப ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். ஆனால் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதில் முக்கியமான கட்டம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க.
நீங்கள் எப்படி வேணால் புளிச்சக்கீரை சமைச்சு சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை ஒரு முறையாவது சாப்பிடுங்க. 2 முறை சாப்பிடுங்க, முடியாதவங்க ஒரு முறையாவது சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த புளிச்சக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது. வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, B6, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபோலிக் ஆசிடு, அதாவது கேன்சரை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இது போல் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதனுடைய மருத்துவ பயன்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களே புளிச்சக்கீரை அதிகமாக உணவில் சேர்த்துக்குவீங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற நிறைய பேத்துக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் பெரிய கம்ப்ளைண்ட். அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. சுகர் வருது, பிபி வருது, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அதாவது பக்கவாதம், இரத்த அழுத்த உயர்வு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இது வந்து கெட்ட கொழுப்பை நீக்குது. எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் உணவில் புளிச்சக்கீரை சேர்த்துக்கோங்க. அது மாதிரி சரும ஆரோக்கியம், சொறி சிரங்கு இந்த மாதிரி தோல் பிரச்சனை இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, அதாவது பூஞ்சை காளான் நோய் அந்த மாதிரிலாம் வந்து தோல் நோயால் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து முடியாது. 6 மாதம் 1 வருஷம் எடுத்தால் கூட போயிடும், திரும்ப திரும்ப வரும். அவங்களாம் அடிக்கடி இந்த புளிச்சக்கீரையை எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அது ஸ்கின் கேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முகப்பரு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட இதை அதிகமாக எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியை வடிச்சிட்டு சமைக்கும் பொழுது இது பித்தத்தையும் உடல் சூட்டையும் குறைக்கும். அதாவது வாத, பித்த, கபம் இது 3மே சமன்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. இது கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துது. கல்லீரல் சிறுநீரக பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்து வைக்குது. அதே மாதிரி காய்ச்சல், சளி இருக்கிறவங்க கீரை அதிகம் சாப்பிட மாட்டோம். பசி இருக்காது, நமக்கு வாயில் ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். காய்ச்சல், சளியை கூட இது குணப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாக்கில் இருக்கக்கூடிய கசப்பை எடுத்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சுவையை கூட்டி கொடுக்கும். அதே மாதிரி செரிமானமாகும். நல்லா சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகும். அதனால் காய்ச்சல், சளி, உடல் பிரச்சனையால், உடல் வியாதியினால் அவதிப்படுறவங்க இந்த புளிச்சக்கீரை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து எலும்பு மற்றும் தசை வலிமைக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. நிறைய பேத்துக்கு இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் இந்த சைனஸ் தொந்தரவு சொல்கிறாங்க. அதாவது அடிக்கடி தும்மல் வர்றது, மூக்கடைப்பு இருக்கிறது, அந்த நெஞ்சு சளியாக இல்லாமல் அந்த தலையில் மட்டுமே அந்த சளி இருக்கும், தலைவலி வரும். அவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. உடல் ரொம்ப சோர்வாக இருக்கவங்க இதை சாப்பிட்டா கொஞ்சம் வந்து பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தது முடி உதிர்வு பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த புளிச்சக்கீரையை அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறவங்க இந்த இலை சாறை நல்ல இலையை வந்து அரைச்சிட்டு சாறு எடுத்து மோரோடு கலந்து கீழாநெல்லி சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பயன் இருக்கும். அதே மாதிரி உடலையும் குடலையும் குணமாக்கக்கூடிய ஒரு கீரை இந்த கீரை. மலச்சிக்கலை போக்கும், ப்ரெஷரை குறைக்கும். பீரியட்ஸ் பெயின் இருக்கவங்க கூட இந்த கீரையை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸ் பெயின் கண்டிப்பாக குறையும். இதோடைய பண்பு வந்து ஆக்சிஜனேற்ற பண்பு நிறைய இருக்குது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற கெமிக்கல், நம்ம மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் இப்போ வந்து நம்ம வாழ்க்கை முறையே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. முறையான தூக்கம் இல்லை, உணவு வந்து சத்தானதால் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய நச்சுக்கள் வந்து உடம்புல சுற்றிட்டுருக்கும். இதுதான் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலானது. கேன்சர் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது, அதுமாரி ஹார்ட் அட்டாக் வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கிறது தான் இந்த ஆக்சிஜனேற்ற பண்பு. இதுக்கு தான் இந்த புளிச்சக்கீரை வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் மக்களே அவசியமாக இந்த புளிச்சக்கீரை ரொம்ப சீக்கிரம் நீங்கள் செஞ்சிடலாம். எளிமையாக எல்லா இடங்களையும் கிடைக்கும், கிராமப்புறம், நகர்ப்புறங்களில். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த புளிச்சக்கீரை கட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு கீரையை ஆஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன தொட்டி, உடஞ்ச குடம் இருந்தால் கூட மண் போட்டு நீங்கள் அதை நட்டு வச்சிட்டிங்கன்னா அது திரும்ப திரும்ப துளுத்து வளரும். ஏன்னா வேரோடு தான் இந்த கீரையை பிடுங்கி வந்து விற்பாங்க. அதனால் ரொம்ப எளிமையாக வீட்டுகளில் வளர்க்கலாம். அவசியம் நீங்கள் இந்த புளிச்சக்கீரையை வந்து பயன்படுத்தணும், உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இதில் வந்து புரதம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், B6, B12, விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், அயன் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. சரி, நிறைய பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.